கொல்லிமலையில் நடக்கும் அமானுஷ்யங்கள், கொல்லிமலையில் உலாவிடும் ஆவிகள், கொல்லிமலையில் நிலவும் பல மர்மங்கள், கொல்லிமலை ரோடுகளில் ஆவிகளின் ஆட்டங்கள். கொல்லிமலை ஒரு ரகசிய பூமி. கொல்லிமலையில் உலாவிக் கொண்டிருக்கும் பேய்கள். கொல்லிமலைக்கு போவோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி பயங்குறுத்துற மாதிரி வீடியோஸ் தானே நீங்கள் இது வரைக்கும் யூடியூப்ல கொல்லிமலையை பற்றி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக கொல்லிமலையோட உண்மையான நான் அங்கே இருந்த 2 நாளில் நான் ஃபீல் பண்ணது வேற மாதிரி ஒரு கொல்லிமலைங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ இருக்க இந்த பிஸி லைஃப்பில் ஏதோ ஒரு நம்ம மைண்ட் ப்ரெஷரு எல்லாத்தையும் நம்ம மறந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேச்சர் ட்ரிப் இயற்கையை தேடி நிறைய இடம் போகிறோம். நானும் அந்த மாதிரி தான் நிறைய இடம் போனேன். மூணாறு அந்த மாதிரி நிறைய இடம் போயிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப தூரம் சுற்றுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 390 கிலோமீட்டரில் சூப்பராக இருக்க ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு இடம் தாங்க கொல்லிமலை. ஆக்சுவலாக கொல்லிமலை ட்ரிப் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மேடுன்னு சொல்லிட்டு கொல்லிமலை ஜங்ஷன், அதுதாங்க டவுனு கொல்லிமலையில். அங்கே நீங்கள் ரூம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே நிறைய ரெசார்ட்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ரூம் டூரும் நம்ம போடுறோம் பாருங்கள். அங்கே வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஈஸியாக எல்லா இடமும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது டவுனு. ஃபுட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே பக்காவாக இருக்குது. செம்மேடு அங்கே தங்குற மாதிரி மேக்ஸிமம் பிளான் பண்ணிக்கோங்க. அரப்பளீஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா செம்மேட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் வருது. மார்னிங் ஒரு 9 o'clock நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புனீங்கன்னா கூட ஒரு 1 hour போதும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அரப்பளீஸ்வரர் கோவில் மஸ்ட் விசிட். அங்கே போனீங்கன்னா நிறைய பழங்காலத்து கோவில், நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது அந்த கோவிலுக்கு. கண்டிப்பாக அங்கே போங்க. சிவனையாவோட தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்க. அரப்பளீஸ்வரர் சிவன் கோயில் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை. ஜஸ்ட் ஆப்போசிட் தாங்க அது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டம் தான். அந்த படியெலாம் இறங்குறது ஈஸியாக இறங்கிடுவோம். மேலே ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வயசானவங்க வராங்க, உடம்பு முடியாதவங்க, பிபி பேஷண்ட், அதெல்லாம் வந்து வெளியிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த போர்டில். அந்த மாதிரி எதனா நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு போங்க. ஆனால் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க வயசானவங்களாம் இருந்தீங்கன்னா. பட் முடியறவங்க கண்டிப்பாக போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப்பில் ஒன் டைம் நான் போகும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃப்ளட் அப் நல்லா இருந்துச்சு, நல்லா பிரம்மாண்டமாக பார்த்தேன் அந்த ஃபால்ஸை. அது கரெக்டாக அரப்பளீஸ்வரர் கோவில் ஆப்போசிட்லேயே இருக்குது. அதுவும் ஒரு மிஸ் பண்ணிடாதீங்க அந்த இடத்த மட்டும். ட்ரெக்கிங் கஷ்டமாக இருந்தாலும் வர்த்து. டே 2 நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை டே 1லேயே பிளான் பண்ணிக்கோங்க. மாசிலா அருவி. அதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கேருந்து அரப்பளீஸ்வரர் கோவில் ஆகாய கங்கை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அங்கே மாசிலா அருவி. இதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேயே நிறைய மூலிகைத்தன்மை இருக்க ஒரு அருவி இது. நம்ம ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நிறைய இந்த குற்றாலம்லாம் போனாலும் சில ஆர்டிஃபிஷியல் அங்கே இங்கே தடுத்து இருப்பாங்க பாறையெல்லாம். பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. மாசிலா அருவியும் பக்கத்தில் இருக்குது. அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு மாசிலா அருவி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எட்டுக்கையம்மன் கோவில். கண்டிப்பாக இது விசிட் பண்ணுங்கள். ஒரு 12 மணிக்குள்ளே போங்க. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கோவில். நிறைய நிறைய பேருக்கு நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம ராகவா லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டர் அவங்களே ஏதோ வேண்டி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அங்கே உபயம் அவங்க பேர் போட்டிருக்கு. நான் போன வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க கோயிலுங்க. இந்த கோவில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ரொம்ப ட்ரெடிஷ்னல். சில பேர் சொல்கிறாங்க மாந்திரிகா, அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நல்ல கோவிலுங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க கோயில். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். டே 2 ஃபைனலாக நம்ம சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அருவின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம எங்கே போனாலும் அந்த இடம் ஃபுல்லாக சுற்றிடணும். அதுவும் நம்ம விசிட் பண்ணோம். அந்த ஃபால்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகாய கங்கை மாதிரி கொஞ்சம் ஹைட் கம்மி, பட் வர்த்தான ஒரு ஃபால்ஸுங்க. இதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க.
ஆகாய கங்கை போயிட்டு ஆக்சுவலாக நம்ம அருவி, ஏன்னா ஆகாய கங்கையில் ரொம்ப ஃபோர்ஸு, கிட்ட போய் நம்மளால் நின்று குளிக்க முடியல. இது ஆக்சுவலாக நம்ம அருவி சொல்கிறாங்க. நேற்று மாசிலா அருவியில் குளிச்சிடும். இங்கே 3 ஃபால்ஸ் இருக்குது, மாசிலா அருவி, ஆகாய கங்கை, நம்ம அருவி. ஆக்சுவலாக இது எல்லாமே மூலிகை தண்ணிங்க. இந்த ஊரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மற்ற இடம்லாம் மாதிரி இந்த ஜீப் சவாரி அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே ட்ரெக் பண்ணி தான் நம்ம நடந்து போனோம். சூப் ஐட்டம், மூலிகை ஐட்டம் நிறைய இருக்குது. இந்த மலையில் வர தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ பாருங்கள், நான் ஒண்டி தான் அங்கே குளிக்க போகிறேன். நம்ம வீட்டு ஷவரில் குளிக்கிற மாதிரி 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ எப்போ கொல்லில்ஸ் வந்தாலும் வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்டில் வராதிங்க. ஓகே, இங்கெல்லாம் ஃபால்ஸில் குளிக்கும் போது ஷார்ட்ஸ் ஜட்டி அதோட குளிங்க, கூச்சப்படாதீங்க. ஏன் தெரியுமா, இங்கே அவ்வளோ மூலிகை இது இருக்குங்க. ஸோ பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ குளிச்சிங்கன்னா பார்த்து குளிங்க, சேஃபாக குளிங்க. வாவ், இதுவும் பாருங்கள் எப்படி இறங்குது, சூப்பருங்க. 4 பேர் தான் இருக்காங்க, நம்ம தான் குளிக்க போகிறோம். ஓகே, நம்ம அருவி தெரியுதுங்களா. ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை மாதிரி ஹைட்டில் இருந்தால் விழுது தண்ணி. அது வந்து ஒரு 1000 அடி இருக்கும், 1000 அடி தான் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடி இருக்கும், அதில் 3ல் 1 பங்கு. பட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், 2 பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. வீட்டு ஷவரில் குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு வந்தேன், தனியாக நான் மட்டும். ஸோ எங்கே போனாலும் டூரிஸ்ட் பிளேஸ் போனால் வீக்கெண்டோட வீக் டேஸில் போங்க, வர்த்து. நம்ம செலவு பண்ணுற காசுக்கு வர்த்து. இன்னும் யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம இப்படி தான் போனோம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் கிடைக்காது, இதான் 1 டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆகாய கங்கை நேற்று மாசிலாரியில் குளிச்சிட்டோம், ஆகாய கங்கையில் காலையில் குளிச்சிட்டோம், நம்ம அருவியும் குளிச்சிட்டோம். ஸோ சூப்பர், 3 அருவி 3 ஃபால்ஸ்லேயும் குளிச்சாச்சு. இந்த கொல்லிமலை ட்ரிப்பு வர்த்து. கொடைக்கானல் ஊட்டிலாம் நாங்கள் இருக்குது, இங்கே வாங்க, எல்லாமே இருக்குங்க. கிளைமேட் இருக்குது சூப்பராக, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி. அங்கே ஃபால்ஸில் குளிக்க முடியாது, இங்கே குளிக்கலாம். அதோட மூலிகைத்தன்மை அதிகமாக இருக்குது. நீங்களே குடிச்சு பாருங்களேன், குடிச்சு பாருங்கள் தண்ணி. அவ்வளோதான், ரூமுக்கு போய் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டி தான். கொல்லிமலை ட்ரிப்பு வர்த்து, 100% எஃபர்ட் போட்டதுக்கு வருது. பாய் பாய், நம்ம அருவி கிளம்பிட்டே இருக்க பாய். ஆக்சுவலாக கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை சூப்பு ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. ஆக்சுவலாக கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை கிடைக்குது. ஸோ சென்னையிலேருந்துலாம் ட்ராவல் பண்ணி அங்கே நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, மூலிகைலாம் வாங்குறதுக்குனே ட்ராவல் பண்ணி வராங்க. ஸோ இந்த சூப் நம்மளும் வீட்டுக்கு வாங்கணும், சூப் பவுடராக வாங்கணும், பவுடர் ஃபார்மில் நம்ம வீட்டில் எல்லாருக்கும். ஸோ அது எப்படி செய்யுதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டவர் இல்லை தான், ஜிபே இருந்தாலும் டவர் இல்லை. உங்கள்கிட்ட ஜிபேலாம் இல்லைல்லக்கா? அது பொடி வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன், கேஷ் இல்லை. நீங்கள் ஜிபே வச்சுருக்கீங்க? இல்லை, இதில் டவர் வரல. இல்லை ஜிபே இருந்தால் பொடி வாங்கிட்டு போவேன். இருக்கா? எவ்வளோ பொடி? 500 ரூபாயா? 50 ரூபாவா? ஓகே. உங்கள்கிட்ட ஒய்ஃபை இருக்கா? சரி. இது என்னது, எது பொடி? ஓ, எப்படி செய்யணும் ப்ரோ அது?
இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா தட்டி போட்டுக்கணுங்கண்ணா. தட்டி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைக்கணும். மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு புளி சேர்க்கக்கூடாது, தாளிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே ஓகே. ரசத்துக்கு போடுற மாதிரி நல்லா இது பண்ணி போட்டுக்கணும். சரி, இது என்னம்மா இது 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 முட்டிக்கால் வலிக்குங்கண்ணா, ஆனை களைச்சி கொட்டை. அது நம்ம நல்லெண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு தேய்க்கணும். சரி ஓகே. அது எவ்வளோ? அது 20. அது 20 ரூபா. அது 20 ரூபா, இது 30 ரூபா. உடச்சது 30. அது பெரிய மாட்டேன், அது வாங்கணும்னு பார்த்தேன். ஆமாம், அவங்ககிட்ட ஜிபே இருக்கு. சரி, இதுவும் ஒன்று கொடுத்துருங்க அப்போ. சரிங்க. அது எப்படி செய்யணும்? 1/4 லிட்டர் நல்லெண்ணெய்ங்கண்ணா. இந்த ஒரு பேக்கெட்டுக்கு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் கரெக்டாக இருக்கும். சரி, நான் ரெக்கார்ட் பண்ணி சார் வீட்டில் எங்கள் அம்மா கேட்பேன், நான் மறந்துடுவேன். அவ்வளோதாங்கண்ணா. சரிம்மா. சரி ஓகே. இது 2 அதுவும் கொடுத்துருங்க. அந்த முட்டி வலி சொன்னீங்களே. சரி ஓகேம்மா. சரி, ஒய்ஃப் பண்ணி பொடி பண்ணுவீங்களா? ஆமாண்ணா. இதை வந்து நம்ம சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து காய வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரி. சரி ஓகே, அதுதான் அந்த பொடி. சரி ஓகே. 25 டம்ளர் தான் போடணும். இந்த ஒரு பேக்கெட்டுக்கு 25 டம்ளர் தண்ணி. உங்களுக்கு திக்கா வேணும்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எத்தனை ஸ்பூனுக்கு தண்ணி? 2 ஸ்பூனுக்கு 1 டம்ளர் தண்ணி. ஓ, 2 ஸ்பூன் நார்மல். இந்த பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஓகே. ஸோ ஃபைனலாக இந்த கொல்லிமலை ட்ரிப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100% வருது. ஸோ வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்னவோ சொன்னாங்க. கொல்லிமலை நம்ம கொடைக்கானல் போகலாமா, என்ன ஹில் ஸ்டேஷன் போகலாம், நிறைய யோசிச்சிட்டே இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ரொம்ப தூரம் நம்ம எல்லாத்துக்காகவும் ட்ராவல் பண்ணுறோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ ஒரு அழகாக மூலிகைத்தன்மை இருக்க கிளைமேட்டு, ஸோ நல்ல ஒரு கம்மியான ஒரு ஆவரேஜான பட்ஜெட்டு, ஸோ சூப்பரான ஃபால்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக கொல்லிமலை விசிட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த கொல்லிமலை ட்ரிப் நம்மளுக்கு 100% வருது. ஸோ நான் எல்லா இடமும் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆராவுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மற்ற இடம் நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் பட் இங்கே இந்த 72 ஏர்பின் விட்டு ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ அது அசால்ட்டாக ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் நான் பார்த்தேன், அதெல்லாம் கூட ரொம்ப அப்படி முக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆரா பிரச்சனையே இல்லைங்க, சல்லுன்னு ஏறி வந்துடுச்சு. அதே மாதிரி நான் இங்கே தங்கி இங்கே பஸ்ஸிலலாம் ட்ராவல் பண்ணியிருந்தேன்னா எந்த இடமும் கரெக்டான நேரத்துக்கு போயிருக்க முடியாது. அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ரொம்ப நான் அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆராருக்கு ஏர்லி மார்னிங் நான் 7 o'clockலாம் கிளம்புறேன். எல்லா இடமும் பார்த்துட்டேன். பக்கத்து ரூமில் இருக்கவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களாம் காருக்குலாம் போகிறாங்க, ஒவ்வொரு இடமும் 5000 ரூபாய், 4 பேர் தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. அவ்வளோ செலவு பண்ணி சுற்றி பார்த்துருக்காங்க ஒவ்வொரு இடமும். பட் நான் பார்த்தீங்கன்னா காலைல வண்டி எடுப்பேன், போயிட்டே இருப்பேன். எல்லாமே நியர் பை தாங்க, 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே தான். பட் ஹில்ஸு. பட் ஆறாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு பயம். சூப்பர் பர்ஃபார்மன்ஸு, செம்மங்க. ஸோ ஃபைனலாக எப்போ மாதிரி ஃப்ரீயாக கூலாக அப்லோட் பண்ணுற வீடியோலாம் பாருங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இவன் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் பற்றி சும்மா சொல்லிகிட்டே இருக்கான்னு நினைக்கிறீங்களா? நான் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ஜாய் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.